வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நவம்பர் 20 மற்றும் 21ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே PDF டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அது எல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலிகிராம் குரூப்பில் டெய்லியுமே கரண்ட் அஃபேர்ஸ் குவிசஸ் கண்டுபிடி வரும். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, எந்த மாநிலத்தின் கரீம்கஞ்ச் மாவட்டம் ஸ்ரீபூமி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். அஸ்ஸாமில் கரீம்கஞ்ச் அப்படிங்கிற ஒரு மாவட்டம் இருக்குது. அதோடைய பேரை இப்போது ஸ்ரீபூமி அப்படின்ற மாதிரி மாற்றிருக்காங்க. இப்போது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரவீந்திரநாத் தாகூர் இருக்கார்ல, அவர் இந்த கரீம்கஞ்ச் மாவட்டத்தை ஸ்ரீபூமி அப்படின்ற மாதிரி விவரித்திருக்காரு. ஸ்ரீபூமி அப்படின்னா லக்ஷ்மி நிலம் அப்படிங்கிறது தான் அர்த்தம். அஸ்ஸாமுடைய முதல்வர் ஹிமந்த விஸ்வா சர்மா அப்படிங்கிறவர். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்தமான் நிக்கோபாருடைய தலைநகரான போர்ட் பிளேயர், இதோடைய பேரை ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்ற மாதிரி மாற்றியிருந்தாங்க. அடுத்தது, GSAT-N2 என்ற இந்தியாவின் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் ஸ்பேஸ்-எக்ஸ். இலான் மஸ்க்கு சொந்தமான ஸ்பேஸ்-எக்ஸ் நிறுவனத்துடைய உதவியின் மூலமாக நம்ம இந்தியாவுடைய செயற்கைக்கோளான GSAT-N2 அப்படிங்கிறத நம்ம இப்போ விண்ணில் செலுத்தியிருக்கோம். அதை பற்றி பார்க்கலாம். GSAT இதோடைய விரிவாக்கம் ஜியோ சிங்க்ரனைஸ் சேட்டலைட் அப்படிங்கிறது. இது இஸ்ரோவுடைய தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள். இதோடைய எடை 4700 கிலோ. இதை ஸ்பேஸ்-எக்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான ஃபால்கன் 9 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தியிருக்காங்க. இதனால் நம்மளுடைய ராக்கெட்டை அவங்க பயன்படுத்தலை அப்படின்னா நம்முடைய அதிகபட்ச திறன் கொண்ட ராக்கெட்டே LVM-3 அப்படிங்கிறது தான். அது 4000 கிலோ அளவிலான செயற்கைக்கோளை தான் விண்ணில் செலுத்த முடியும். ஆனால் இது பார்த்திங்க அப்படின்னா அதையும் தாண்டி செலுத்த வேண்டியது இருக்குது. அதனால தான் இந்த ஃபால்கன் 9 ராக்கெட்டை பயன்படுத்தி செலுத்தியிருக்காங்க. அடுத்தது, 3வது சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா எங்கே நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் நந்தம்பாக்கம். சென்னையில் நந்தம்பாக்கத்தில் வர்த்தக மையம் இருக்குது, அங்கே தான் இது அமைய போகுது. நந்தம்பாக்கம் சென்னை ட்ரேட் சென்டரில் இது அமைய போகுது, நடக்க போகுது. இது ஜனவரி 16ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் அடுத்த ஆண்டு நடைபெற போகுது. சர்வதேச புத்தக திருவிழா இது ஜெர்மனியுடைய ஃப்ராங்க்ஃபர்ட் நகரில் நடைபெறும். அதில் என்ன சிறப்பு அப்படின்னா நம்ம தமிழக அரசு சார்பில் அங்கே ஒரு அரங்கம் அமைக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பிரபலமான புத்தக திருவிழா தான் இந்த ஜெர்மனியில் நடைபெற, இந்த ஃப்ராங்க்ஃபர்ட்டில் நடைபெற ஒரு புத்தக திருவிழா. அப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்முடைய தமிழக அமைச்சர்கள் அங்கே போய் அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்தாங்க. அதே தரத்தில் நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு புத்தக திருவிழா நடத்தணும் அப்படின்ற மாதிரி நடத்திட்டு இருக்காங்க. 2023ஆவது ஆண்டு முதல் முறையாக அது நடத்தியிருந்தாங்க. அப்புறம் 2024ஆவது ஆண்டு ஜனவரியில் 2வது முறையாக இதை நடத்தினாங்க. அப்புறம் 3வது முறையாக இப்போ அடுத்த ஆண்டு நடத்த போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் TNPSC Group 1, Group 2, Group 4 எக்ஸாமுக்கான பாடப்புத்தகங்கள் எல்லாமே இருக்குது. எல்லாமே தமிழ்லையும் இருக்குது, அதே மாதிரி இங்கிலீஷ்லையும் இருக்குது. இப்போது நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கலாம், அல்லது உங்களுக்கு தேவைப்படுற புத்தகங்கள் மட்டும் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தீங்க அப்படின்னாலும் நாங்கள் உங்களுக்கு இதை கொரியர் மூலமாக சென்ட் பண்ணி தந்துடுவோம். அதே மாதிரி நீங்கள் சென்னையில் அண்ணா நகரில் இருக்கிறீங்க அப்படின்னா நம்முடைய ஸ்டடி ஹால் வசதி பயன்படுத்திக்கலாம். இங்கே AC வசதி இருக்குது, ஒய்ஃபை வசதி இருக்குது, அதே மாதிரி லைப்ரரி வசதி கூட இருக்குது. அடுத்தது, தற்போது உருவாகியுள்ள பெங்கால் புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? இதற்கான ஆன்சர் சவுதி அரேபியா. இப்போ பார்த்தீங்கன்னா பெங்கால் அப்படிங்கிற ஒரு புயல் உருவாகிருக்கு. வங்காள விரிகுடா, பே ஆஃப் பெங்காலில் தான் இது உருவாயிருக்கு. இதற்கு சவுதி அரேபியா தான் பெயர் வைத்திருக்காங்க. பெங்கால் அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் குறித்து அவங்க எதையுமே சொல்லலை. நம்ம அதை பற்றி இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டாம். மேபி எதிர்காலத்தில் அதை சொன்னாங்க அப்படின்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ ரீசெண்டாக பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்தியாவில் சில சைக்ளோன்ஸ், சில புயல்கள் எப்படி பார்க்கலாம். டானா புயல், இதற்கு கத்தார் நாடு பெயர் வைத்திருந்தாங்க. அஸ்னா புயல், இதற்கு பாகிஸ்தான் நாடு பெயர் வைத்திருந்தாங்க. அடுத்தது ரிமல் புயல், இது ஓமன் நாடு பெயர் வைத்திருந்தாங்க. இப்போ உங்களுக்கான கேள்வி, இந்த டானா, அஸ்னா, ரிமல் இந்த சொல்லுக்கான பொருள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதில் இருக்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அது நல்லது. இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது 1ஓ 2ஓ அது கூட சொல்லுங்கள். ஓகே, நோ ப்ராப்ளம். அடுத்தது, G20 கூட்டமைப்பின் 2025ஆம் ஆண்டின் தலைமை பொறுப்பை ஏற்க உள்ள நாடு எது? இதற்கான ஆன்சர் தென்னாப்பிரிக்கா. இந்த ஆண்டு பார்த்திங்க அப்படின்னா பிரேசில் தான் தலைமை பொறுப்பை ஏற்றிருந்தாங்க. ஆனால் அடுத்த ஆண்டு தலைமை பொறுப்பை தாங்குகிற நாடு எது அப்படின்னா தென்னாப்பிரிக்கா தான், சவுத் ஆஃப்ரிக்கா தான். இது கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து தலைமை பொறுப்பை தென்னாப்பிரிக்கா ஏற்க போகிறாங்க. G20 கூட்டமைப்புடைய தலைமை பொறுப்பை ஏற்கிற முதல் ஆப்பிரிக்க நாடு தென்னாப்பிரிக்கா தான். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன ஆண்டு நம்ம இந்தியா தலைமையில் G20 உச்சி மாநாடு நடைபெற்றது. அப்படி நடைபெறும்போது தான் ஆப்பிரிக்க ஒன்றியம், ஆப்பிரிக்கன் யூனியனை ஒரு மெம்பராக சேர்த்துருந்தாங்க. ஆப்பிரிக்க ஒன்றியத்தில் ஒரு நாடு தான் தென்னாப்பிரிக்கா. அப்போது போன ஆண்டு அதை சேர்த்தாங்களா
அப்போ போன ஆண்டு நம்ம இந்தியாவில் நடைபெற்றது G20. நம்ம போன ஆண்டு வந்து இந்தியா தான் G20 கூட்டமைப்பிற்கு தலைமை தாங்கியிருந்தோம். இந்த ஆண்டு பிரேசில் வந்து தலைமை தாங்கியிருந்தாங்க. அடுத்த ஆண்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சவுத் ஆஃப்ரிக்கா வந்து தலைமை தாங்குறாங்க. ஓகே, தென்னாப்பிரிக்காவுடைய அதிபர் சிரில் ராமபோசா அப்படிங்கிறவர். இந்த 19வது G20 உச்சி மாநாடு இப்போ நடைபெற்றது, பிரேசில் நடைபெற்றது, ரியோ டி ஜெனீரோ நகரில் நடைபெற்றது. நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருந்தோம். அதில் சில நிகழ்வுகள் நடந்தது, அதை பற்றி பார்க்கலாம். என்னென்னா, இந்தியா இத்தாலி இடையேயான 5 ஆண்டுகள் உத்திசார் செயல் திட்டம், இதுக்கு வந்து கையொப்பம் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 2025வது ஆண்டுலேருந்து 2029வது ஆண்டு வரைக்கும், இந்த 5 ஆண்டுகள் வரைக்கும். இது எந்தெந்த துறைகளில் அப்படின்னா, பாதுகாப்பு, வர்த்தகம், தூய்மை எரிசக்தி, அப்புறம் இணைப்பு, இந்த துறைகளில் எல்லாம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா பிரிட்டன் இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம், இது தொடர்பான பேச்சுவார்த்தை 2025 தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐநாவுக்கான இந்திய தூதரா இப்போ இருக்கிறவர் ஹரிஷ் பர்வதனேனி அப்படிங்கிறவர். அடுத்தது, கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டிற்கு எவ்வளோ ரூபாய் வழங்கப்படும்? இதற்கான ஆன்சர் ரூபாய் 3.5 லட்சம். இந்த ஆண்டு தமிழக அரசுடைய பட்ஜெட்டில் இந்த கலைஞர் கனவு இல்லம் திட்டம் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த நிதியாண்டில் இந்த திட்டத்தின் கீழே 1 லட்சம் கான்கிரீட் வீடுகள் வந்து கட்டப்படும் அப்படின்னு இப்போ சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு வீட்டிற்கு ரூபாய் 3.5 லட்சம் வந்து செலவு பண்ணுறாங்க. இந்த திட்டத்திற்கு இந்த நிதியாண்டு ரூபாய் 3500 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. நம்முடைய தமிழக அரசுக்கு ஒரு இலக்கு இருக்குது. என்ன அப்படின்னா, குடிசை இல்லாத தமிழ்நாடை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறது. 2030வது ஆண்டுக்குள்ளாடி நம்ம குடிசை இல்லாத தமிழ்நாடை உருவாக்கணும் அப்படிங்கிறது ஒரு இலக்காக இருக்குது. அதோடைய அடிப்படையில் இந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துகிறாங்க. இப்போது நீங்கள் இந்த திட்டத்துக்கீழே வீடு கட்டுறீங்க அப்படின்னா ஒரேடியாலாம் காசு தந்துட மாட்டாங்க. ஒவ்வொரு கட்டமாக நீங்கள் முடிக்க காசு தந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி 4 தவணையில் இந்த தொகையை வந்து நேரடியாக பயனாளிகளுக்கு வந்து விடுவிப்பாங்க. அடுத்தது, முகமது இர்ஃபான் அலி எந்த நாட்டின் அதிபர்? இதற்கான ஆன்சர் கயானா. இப்போ பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி நைஜீரியா, பிரேசில் மற்றும் கயானா இந்த நாடுகளுக்கெல்லாம் பயணம் மேற்கொண்டிருந்தார். அப்போது இந்தியாவுக்கும் கயானாவுக்கும் இடையில் 10 ஒப்பந்தங்கள் வந்து கையொப்பமாயிருந்தது. பல்வேறு துறைகளில் 10 ஒப்பந்தங்கள் வந்து கையொப்பமாயிருந்தது. கயானாவுடைய தலைநகர் வந்து ஜார்ஜ் டவுன் அப்படிங்கிறது. அடுத்தது, நிலத்தடி நீர் மேலாண்மை மற்றும் பயன்பாட்டிற்கான அனுமதி விண்ணப்பிக்க மத்திய அரசு அறிமுகம் செய்த செயலி எது? இதற்கான ஆன்சர் பூநீர். இப்போ பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு பூநீர் அப்படிங்கிற ஒரு செயலி மற்றும் இணையதளத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை வந்து மத்திய நிலத்தடி நீர் ஆணையம் மற்றும் தேசிய தகவல் மையம், இவங்க 2 பேருமே உருவாக்கியிருக்காங்க. இது எதற்காக அப்படின்னா, நம்ம நிலத்தடி நீர் சம்மந்தமாக ஏதாவது பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்னா அதற்காக இந்த ஒரு வெப்சைட்டையும் இந்த ஒரு ஆப்பையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மத்திய ஜல்சக்தி துறை அமைச்சர் யார் அப்படின்னா CR பாட்டீல் அப்படிங்கிறவர். அடுத்தது, தற்போது பிரசார் பாரதி அறிமுகம் செய்த OTT செயலி எது? இதற்கான ஆன்சர் வேவ்ஸ். இப்போ OTT அப்படின்னா அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ் மாதிரிப்பட்ட ஒரு அமைப்பு தான், ஓகேவா? அந்த மாதிரி ஒரு ஆப்பு. இப்போது பிரசார் பாரதி அப்படின்றது நம்ம மத்திய அரசுடைய ஒளிபரப்பு நிறுவனம். அது கீழே தான் ஆகாஷவாணி, ஆல் இந்தியா ரேடியோ, அப்புறம் பொதிகை, தூர்தர்ஷன் இதெல்லாமே இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அமைப்பு தான் OTT தளமான வேவ்ஸ் அப்படிங்கிறத வெளியிட்டிருக்காங்க. இந்த தளத்தில் தூர்தர்ஷன் மற்றும் ஆகாஷவாணியில் ஒளிபரப்பான பழைய நிகழ்ச்சிகள் எல்லாம் கூட இருக்குது. நம்ம சின்ன வயசில் வந்து கேட்டிருப்போம்ல, அந்த நிகழ்ச்சிகள் நம்ம இப்போ கேட்கணும் அப்படின்னா கூட அதில் போய் கேட்கலாம். இந்தியா டுடே, ரிப்பப்ளிக் போன்ற 40 சேனல்களும் நேரலையில் இந்த வேவ்ஸ் அப்படிங்கிற OTT தளத்தில் நம்ம வந்து பார்க்கலாம். அடுத்தது, 8வது மகளிருக்கான ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. இப்போ பார்த்தீங்கன்னா, விமன்ஸ் ஏஷியன் சாம்பியன்ஸ் டிராஃபி ஹாக்கி போட்டி இப்போ வந்து நடைபெற்றது. இதில் இந்தியா தான் வெற்றி பெற்றிருக்கோம். இதில் என்ன சிறப்பு அப்படின்னா, இந்த போட்டியில் முழுக்க தோல்வியே காணாத அணியாக இருந்த அணி எது அப்படின்னா நம்ம இந்திய அணி தான். இதில் சிறந்த வீராங்கனைக்கான விருது நம்ம இந்தியாவை சேர்ந்த வீராங்கனையான தீபிகா குமாரி வந்து பெற்றிருக்காங்க. இந்தியா இந்த பதக்கம் வெல்றது, அதாவது இந்த போட்டியில் இந்தியா வெல்றது இது 3வது முறை. இதற்கு முன்னாடி 2016, 2023வது ஆண்டில் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கோம். இந்த போட்டி நடைபெற்ற இடம் பீகாருடைய ராஜ்கிர் அப்படிங்கிற நகர். அடுத்தது, 76வது தேசிய ட்ராக் சைக்கிளிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ராஜஸ்தான். இப்போ 76வது சீனியர் நேஷனல் ட்ராக் சைக்கிளிங் போட்டி வந்து நடைபெற்றது. இதில் அதிகமான பதக்கங்கள் வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது ராஜஸ்தான். நம்ம தமிழ்நாடு 4வது இடம் பிடித்திருந்தோம். இந்த போட்டி நம்ம தமிழ்நாட்டில் தான் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேலக்கோட்டையூர் அப்படிங்கிற பகுதியில் தான் நடைபெற்றது. இது முதல் முறையாக நம்ம தமிழ்நாட்டில் நடைபெற்றது. அடுத்தது சில ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ், அதையுமே பார்க்கலாம்.
சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கான உலக நிலைத்தன்மை விருதுகள் இந்த ஆண்டிற்கானதில் தங்கப்பதக்கம் நம்ம சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு வந்து வழங்கியிருக்காங்க. இது யார் வழங்கியிருக்காங்க அப்படின்னா உலகளாவிய ஆற்றல் மற்றும் சுற்றுச்சூழல் அறக்கட்டளை அப்படிங்கிற அமைப்பு தான் வழங்கியிருக்காங்க. இதை அடிஷ்னல் டீட்டெயில் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம சென்னை மெட்ரோவுடைய 2வது கட்ட திட்டம் வந்து செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. அதாவது அதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் பணிகள் வந்து போயிட்டுருக்கு, அதுக்கான கட்டுமான பணிகள் போயிட்டுருக்கு. இது 2027 ஆண்டு முழுக்க நிறைவு பெற்று செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். அடுத்தது சன்யுத் விமோச்சன் அப்படிங்கிற ஒரு பயிற்சி, இதை வந்து இந்திய இராணுவம் தான் நடத்தியிருக்காங்க. இது குஜராத்துடைய அகமதாபாத் மற்றும் போர்பந்தர் இந்த 2 பகுதிகளிலையும் நடைபெற்றது. இது என்ன அப்படின்னா மனிதாபிமான உதவி மற்றும் பேரிடர் நிவாரண பயிற்சி. இப்போ யாராவது வந்து கடலில் விழுந்துட்டாங்க அல்லது புயலில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி உதவி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பயிற்சி இவங்க வந்து எடுக்கிறாங்க அந்த மாதிரி. அடுத்தது சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை இருக்குல்ல, அதுக்கு வந்து உணவு தர பாதுகாப்பு வளாகத்திற்கான சான்றிதழ் வந்து வழங்கியிருக்காங்க. உணவு பாதுகாப்புத்துறை தான் இதை வந்து வழங்கியிருக்காங்க. தமிழகத்தில் இந்த அங்கீகாரம் பெற்ற முதல் மருத்துவமனை வந்து சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை தான். சென்னை ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனையில் 10 வகையான உணவுகள் வந்து வழங்குறாங்க. அதாவது சிலருக்கு பார்த்திங்கன்னா உப்பு கம்மியாக போட்டு சாப்பிடணும், சிலருக்கு வந்து காரம் ரொம்ப கம்மியாக போட்டு சாப்பிடணும், அப்புறம் சிலருக்கு ஏதாவது பொருள் சேர்த்து சாப்பிடணும், இந்த மாதிரி அயோடின் சேர்த்து சாப்பிடணும், அந்த மாதிரி நிறைய இருக்குல்ல. அப்போ 10 வகையான உணவு வந்து 10 விதமான பேஷண்ட்ஸுக்கு வந்து வழங்குறாங்க. அடுத்தது சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் எஸ்ஆர் அரங்கநாதன் விருது. இப்போது தமிழகத்தில் 39 பேருக்கு இதை தமிழக அரசு சார்பில் வழங்கியிருக்காங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் பரிசு தொகையாக ரூபாய் 5000 வந்து வழங்குறாங்க. இப்போ சிலர் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய நூலகத்தில் அவங்க வந்து, அதாவது அந்த நூலகத்தில் லைப்ரரியனாக அவங்க இருப்பாங்க, நூலகராக இருப்பாங்க. அப்போ அந்த நூலகத்தில் மக்களை வர வைக்கிறதுக்காக நிறைய விஷயங்களை அவங்க பண்ணுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சில நிறுவனங்கள்கிட்ட போய் வந்து ஃபண்டு கேட்பாங்க, கொஞ்சம் காசு தந்தீங்க அப்படின்னா இந்த புத்தகங்களெல்லாம் நாங்கள் வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி போய் ஃபண்டு கேட்பாங்க. இந்த மாதிரியெல்லாம் அவங்களாகவே முன் வந்து சில செயல்பாடுகள் பண்ணுறாங்க. அவங்கள ஊக்குவிக்கிற விதமாக தான் இந்த மாதிரி ஒரு விருது வந்து தமிழக அரசு சார்பில் வழங்குறாங்க. அடுத்தது 2023-24 கல்வியாண்டில் அமெரிக்காவில் கல்வி பயில்கிற வெளிநாட்டு மாணவர்கள் இவங்களுடைய பட்டியலை இப்போ வெளியிட்டிருக்காங்க. ரொம்ப அதிகமாக எந்த நாட்டில் சேர்ந்தவங்க இருக்காங்க அப்படின்னா இந்தியாவை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. 2வது இடத்துல சீனாவை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க. அதே நேரம் அமெரிக்காவில் முதுநிலை மற்றும் ஆய்வு படிப்புகளை பயில்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கையில் முதலிடம் பிடித்தது இந்தியா. அடுத்தது இப்போது 6 அமெரிக்க தயாரிப்பு அட்டாகாமஸ் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ரஷ்யாவை நோக்கி வந்து உக்ரைன் இப்போ ஏவி இருந்தாங்க. அப்போ இதற்கு வந்து ரஷ்யா பயங்கரமாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த அட்டாகாமஸ் பாலிஸ்டிக் ஏவுகணை இருக்குல்ல, அது ரஷ்யாவுடைய தொலைதூர பகுதிகளை சென்று தாக்குற திறன் கொண்டது. இது வந்து ஆனால் என்னென்னா இந்த 6 ஏவுகணை இருக்குல்ல, அது அங்கே போய் தாக்குறதுக்குள்ளாடியே ரஷ்யா வந்து வெற்றிகரமாக அதை சுட்டு வீழ்த்திட்டாங்க. அதனால் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ரஷ்யாவுக்குள்ளே நடக்கலை. ஆனால் இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்போ வந்து ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ ரஷ்யா எப்படி இருக்குன்னு வச்சிங்களேன், இதில் எல்லையோர பகுதிகளில் வந்து ரஷ்யாவை தாக்கிட்டு இருக்காங்க. அது ஓகே, அது அக்செப்டபிள் அப்படின்னு ரஷ்யா சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அங்கே வந்து போர் வீரர்கள் தான் இருப்பாங்க, மக்கள் எல்லாம் உள்ளாடி வந்து பத்திரமாகவே இருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த அட்டாகாமா பாலிஸ்டிக் ஏவுகணை இருக்குல்ல, இது பார்த்தீங்கன்னா ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கிற பகுதியை போய் தாக்குற மாதிரி இருந்தது. அப்போ வந்து அங்கே இருக்கிற சாதாரண மக்களையுமே அது பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குல்ல. அப்போது இதை வந்து பயங்கரமாக ரஷ்யா வந்து எதிர்க்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் இனிமேல் அணு ஆயுதங்கள் பயன்படுத்துறதுக்கான தேவை வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வரைக்கும் அணு ஆயுதங்களை அவங்க பயன்படுத்தலை. அப்போது அணு ஆயுத தாக்குதலுக்கான புதிய கொள்கையில் ரஷ்ய அதிபர் வந்து இப்போ கையொப்பமிட்டிருக்காரு. இந்த புதிய கொள்கை என்ன பண்ணும் அப்படின்னா பிற நாடுகள் ரஷ்யாவை அணு ஆயுதம் பயன்படுத்தாமல் தாக்கியிருந்தாலும் ரஷ்யா வந்து அதற்கு பதிலடியாக அணு ஆயுதம் பயன்படுத்தி தாக்குதல் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி இந்த புதிய கொள்கையில் இருக்குது. அடுத்தது இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்க்கலாம். உலக குழந்தைகள் தினம், இது வந்து நவம்பர் 20 வேர்ல்டு சில்ட்ரன்ஸ் டே. நம்ம இந்தியாவில் தேசிய குழந்தைகள் தினம் அப்படிங்கிறது ஜவஹர்லால் நேருடைய பிறந்த தினமான நவம்பர் 14 நம்ம வந்து கடைபிடிக்கிறோம். ஆனால் உலக குழந்தைகள் தினம் அப்படிங்கிறது நவம்பர் 20 இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் எதிர்காலத்தை கவனியுங்கள் அப்படிங்கிறது, லிசன் டு த ஃபியூச்சர் அப்படிங்கிறது. அடுத்தது உலக மீன்வள தினம், இது வந்து நவம்பர் 21 இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் இந்தியாவின் நீல மாற்றம், சிறிய அளவிலான மற்றும் நிலையான மீன் வளத்தை வலுப்படுத்துதல் அப்படிங்கிறது. நீல மாற்றம் அப்படின்னா நீலம் அப்படிங்கிறது இந்த மீன் கூட தான் தொடர்புடையது. ஏன்னா இப்போ கடல் வந்து நீல நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து இந்த மீனையும் அந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே. அடுத்தது
உலக தொலைக்காட்சி தினம் இது வந்து நவம்பர் 21ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் அணுகல் அப்படிங்கிறது. அணுகல் அப்படின்னா ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போது இந்த தொலைக்காட்சி மூலமாக நம்ம இந்த உலகத்தில் இருக்கிற மூலை முடுக்குகள் எல்லாம் போய் அணுக முடியுதுல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்க முடியுது, எல்லாமே நமக்கு ஈஸியாக வந்து அணுக முடியுது. அதனால தான் அவங்க அணுகல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் உலக தத்துவ தினம் இது வந்து நவம்பர் 21ஆம் தேதி, அதாவது நவம்பர் மாதத்துடைய 3வது வியாழக்கிழமை இது. அப்போ இந்த ஆண்டு அது நவம்பர் 21ஆம் தேதியாக அமைந்துட்டு. இப்போ பாருங்கள், இது வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாமில் கேட்டது, ரொம்ப பிரபலமான ஒரு கொஸ்டின். இப்போ பாருங்கள், சாக்ரட்டிஸ் இவர் கிரேக்க தத்துவ ஞானி, இவருடைய மாணவர் தான் பிளாட்டோ. பிளாட்டோவுமே ஒரு மிகப்பெரிய கிரேக்க தத்துவ ஞானி, அவருடைய மாணவர் தான் அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டிலுமே ஒரு மிகப்பெரிய கிரேக்க தத்துவ ஞானி, அவருடைய மாணவர் தான் அலெக்சாண்டர் த கிரேட், பேரரசர் அலெக்சாண்டர் இருக்கார்ல அவர். ஓகே, இனி ரிவிஷன் பார்க்கலாம். எந்த மாநிலத்தின் கரீம்கஞ்ச் மாவட்டம் ஸ்ரீபூமி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? இதற்கான ஆன்சர் அஸ்ஸாம். அடுத்தது, GSAT-N2 என்ற இந்தியாவின் செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்திய நிறுவனம் எது? இதற்கான ஆன்சர் ஸ்பேஸ் எக்ஸ். அடுத்தது, 3வது சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா எங்கு நடைபெற உள்ளது? இதற்கான ஆன்சர் நந்தம்பாக்கம். இப்போ நம்ம இதில் பார்க்குறோம்ல, இது வந்து சென்னை பன்னாட்டு புத்தக திருவிழா. இதை தவிர பாப்பசி அமைப்பு வந்து புத்தக திருவிழா சென்னையில் நடத்துவாங்க. அது ஒவ்வொரு ஆண்டும் முன்னாடியிலேருந்து நடந்துட்டு தான் இருக்குது, அது பல காலமாக நடந்துகிட்ருக்கு. அடுத்தது, தற்போது உருவாகியுள்ள பெங்கால் புயலுக்கு பெயர் வைத்த நாடு எது? இதற்கான ஆன்சர் சவுதி அரேபியா. அடுத்தது, G20 கூட்டமைப்பின் 2025ஆம் ஆண்டிற்கான தலைமை பொறுப்பை ஏற்க உள்ள நாடு எது? இதற்கான ஆன்சர் தென்னாப்பிரிக்கா. அடுத்தது, கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டிற்கு எவ்வளவு ரூபாய் வழங்கப்படும்? இதற்கான ஆன்சர் ரூபாய் 3.5 லட்சம். அடுத்தது, முகமது இர்ஃபான் அலி எந்த நாட்டின் அதிபர்? இதற்கான ஆன்சர் கயானா. அடுத்தது, நிலத்தடி நீர் மேலாண்மை மற்றும் பயன்பாட்டிற்கான அனுமதி விண்ணப்பிக்க மத்திய அரசு அறிமுகம் செய்த செயலி எது? இதற்கான ஆன்சர் புகு நீர். அடுத்தது, தற்போது பிரசார் பாரதி அறிமுகம் செய்த OTT செயலி எது? இதற்கான ஆன்சர் வேவ்ஸ். அடுத்தது, 8வது மகளிருக்கான ஆசிய சாம்பியன்ஸ் கோப்பை ஹாக்கி போட்டியில் வெற்றி பெற்ற அணி எது? இதற்கான ஆன்சர் இந்தியா. அடுத்தது, 76வது தேசிய ட்ராக் சைக்கிளிங் சாம்பியன்ஷிப் போட்டியில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ராஜஸ்தான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. சென்னை ஸ்ரீ ராஜீவ் காந்தி IAS அகாடமியில் UPSC, TNPSC குரூப் 1, குரூப் 2 மற்றும் TNPSC சிவில் ஜட்ஜ், APP எக்ஸாம் உட்பட போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர், ஃபீல்ட் சர்வேயர், லேண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் ஆகிய பணிகளுக்கான சிறப்பு கோச்சிங்ல ஜாயின் பண்ணுங்க. 100% பாஸ் பண்ணுங்க, அரசு அதிகாரி ஆயிடுங்க.